முரசொலி நாளிதழ் வெளியிட்டுள்ள தலையங்கத்தில், கர்நாடக மாநிலம் சாம்ராஜ்நகர் மாவட்டத்தில் ஹன்னூர் வனப்பகுதியில் 3 தமிழர்கள் கர்நாடக வனத்துறையினரால் சிறிதும் ஈவு இரக்கமின்றி துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. வழிதவறிய தங்களின் மாடுகளை தேடி வந்தவர்களை மான் வேட்டைக்கு வந்தவர்கள் என்று கூறி கர்நாடக வனத்துறை சுட்டுக் கொன்றுள்ளதாகவும் முரசொலி குற்றம் சாட்டியுள்ளது. இந்த விவகாரத்தில் எனக்கு முரண்பட்ட தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது என்கிறார் கர்நாடக மாநில முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார். முதலமைச்சர் பதவியில் இருந்து கொண்டு இப்படி சொல்வதற்கு அவருக்கு வெட்கமாக இல்லையா என்றும் கேள்வி எழுப்பியுள்ள முரசொலி, கர்நாடக நிர்வாகத்தில் தமிழ்நாடு தலையிடக்கூடாது என்று ஆணவமாக சொல்லியிருக்கிறார். அவர் அந்த மாநில மக்களுக்கு நல்லது செய்தால் நாம் ஏதாவது கேட்கிறோமா? தமிழர்களை சுட்டுக்கொண்டே இருந்தால் அதை பார்த்து வேடிக்கை பார்க்க முடியுமா? தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய காவிரி நீரை தர மறுத்தால் தட்டி கேட்க கூடாதா? காவிரி தண்ணீரை தடுக்க அணை கட்டினால் எதிர்ப்பு தெரிவிக்க கூடாதா? கர்நாடகா ஏதோ தனிநாடு போல பேசுகிறார் டி.கே. சிவக்குமார் என்றும் விமர்சித்துள்ளது. மாடுகளை தேடி வந்தவர்கள்தான் இம்மூவரும் என்று இறுதியில் முடிவானால் கொல்லப்பட்டவர்களை பிழைக்க வைக்க முடியுமா முதலமைச்சர் டி.கே. சிவக்குமாரால்? வழிதவறிய மாடுகளை தேடி வந்த தமிழர்களை மான் வேட்டையாட வந்தவர்கள் என்று கர்நாடக வனத்துறை எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் முடிவெடுத்தது? அதற்காக உடனே சுட்டு விடுவீர்களா? அதுதான் கர்நாடகாவில் சட்டமா? மான் வேட்டையாட கர்நாடகாவைச் சேர்ந்த கன்னடர்கள் வந்திருந்தால் அவர்களை கர்நாடக காங்கிரஸ் அரசாங்கம் சுட்டு விடுமா? சுட்டுவிட்டுத்தான் ஆட்சியில் இருக்க முடியுமா? தமிழ்நாட்டில் கையாலாகாத முதுகெலும் பெற்ற அரசாங்கம் இருக்கிறது. அந்த அரசாங்கம் இது பற்றியெல்லாம் கேட்காது என்று நினைத்துத்தான் கர்நாடக காங்கிரஸ் அரசாங்கம் 3 தமிழர்களை இரக்கமில்லாமல் சுட்டுள்ளது என்றும் இத்தலையங்கம் கடுமையாக சாடியுள்ளது. வனப்பகுதியில் அத்துமீறி நுழைந்திருந்தால் வழக்கு போடுங்கள், கைது செய்யுங்கள், நீதிமன்றத்தின் முன் நிறுத்துங்கள், குற்றவாளிகள் என்று நீதிமன்றம் தீர்ப்பு தரட்டும். இவை அனைத்தையும் விட்டுவிட்டு பார்த்ததும் சுடுவது என்றால் அது அரச பயங்கரவாதம் அல்லவா? அப்படி கட்டற்ற அதிகாரத்தை காவல்துறைக்கு கொடுத்துள்ளதா கர்நாடக காங்கிரஸ் அரசு என்றும் முரசொலி வினவியுள்ளது. வனப்பகுதிக்குள் மான் வேட்டையாடி இறைச்சியை பிரித்துக் கொண்டிருந்த கும்பலை வனத்துறையினர் சுற்றி வளைத்துள்ளனர் என்றும், அப்போது அவர்கள் நாட்டு துப்பாக்கியால் வனத்துறையினர் மீது தாக்குதல் நடத்தியதால் தற்காப்புக்காக வனத்துறையினர் நடத்திய பதிலடி துப்பாக்கிச் சூட்டில் 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் என்று வழக்கம் போல கதை கட்டி இருக்கிறார்கள் என்றும் இத்தலையங்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கர்நாடக வனத்துறையால் சுட்டுக் கொல்லப்பட்ட அந்தோணிசாமி, பீட்டர், குமார் ஆகிய மூவரும் தமிழ்நாட்டையொட்டியுள்ள சாம்ராஜ்நகர் மாவட்டம் தோமையார்பாளையம், மாரியமங்கலம் பகுதியைச் சேர்ந்த தமிழர்கள். கர்நாடக வனத்துறையால் தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் எல்லை மாவட்டங்களில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. மரியமங்கலத்தைச் சேர்ந்த பெஞ்சமின் என்பவரின் மகன் மகிமைதாஸ் காயமடைந்துள்ளார் என்பதையும் வனத்துறை அதிகாரிகள் சொல்வது அனைத்தும் முரண்பாடாக உள்ளது. அவர்கள் தரப்பில் குளறுபடிகள் உள்ளன. துப்பாக்கிச்சூடு நடத்துவதற்கு எந்த காரணமும் இருக்கவில்லை. இதற்கு உயரதிகாரிகள் அனுமதி அளிக்கவில்லை என்று ஹன்னூர் எம்.எல்.ஏ. மஞ்சுநாத் செய்தியாளர்களிடம் கூறியதையும் சுட்டிக்காட்டியுள்ள முரசொலி, இதற்கு கர்நாடக அரசின் பதில் என்ன என்றும் வினவியுள்ளது. இது ஒரு என்கவுண்டர் சம்பவம் என கர்நாடக வனத்துறை அமைச்சர் ராமலிங்கா ரெட்டி சொல்லியிருக்கிறார். அப்படியானால் அவர்கள் குற்றவாளிகள் என்று முடிவெடுத்து சுடச் சொன்ன அதிகாரி யார்? கர்நாடக ஆட்சி மேலிடத்தின் அனுமதியுடன் தான் இக்கொலை நடந்ததா என்றும் முரசொலி அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியுள்ளது. ஹன்னூர் எம்.எல்.ஏ. மஞ்சுநாத், மாவட்ட பொறுப்பு அமைச்சர் புட்டரங்கா ஷெட்டி ஆகியோர் அதிகாலை நேரத்தில் என்கவுண்டருக்கான தேவை ஏன் வந்தது என்று கேள்வி எழுப்பியிருப்பதாக கர்நாடக மாநில செய்தி நிறுவனங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. வனத்துறை அமைச்சர் சொல்வதும் மாவட்ட பொறுப்பு அமைச்சர் சொல்வதும் முரண்பாடாக உள்ளதே என்றும் சுட்டிக்காட்டியுள்ள தலையங்கம், இவ்வளவுக்கு பிறகும் தமிழ்நாட்டை ஆளும் அரசு கண்ணை மூடி கையை கட்டி மௌனமாக ஏன் இருக்கிறது? கர்நாடக மாநில காங்கிரஸ் அரசை பார்த்து பயமா என்றும் விமர்சித்துள்ளது. கர்நாடகாவில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தில் தமிழ்நாடு அரசு அதிகாரப்பூர்வமாக எந்த கண்டனத்தையும் வெளியிடாமல் இருப்பது அதிர்ச்சியளிக்கிறது என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி சொல்லியிருக்கிறார். சட்டப்பேரவையில் இந்த விவகாரம் தொடர்பாக பதிலளித்த அமைச்சரும் கர்நாடகத்தின் வெர்ஷனையே எதிரொலித்தார். தமிழ்நாடு அரசு சார்பிலோ முதலமைச்சர் சார்பிலோ கர்நாடக முதலமைச்சரிடம் விளக்கம் கேட்டு எந்த ஒரு கடிதமும் இதுவரை எழுதப்படவில்லை. தாவேக தலைவர் என்கின்ற நிலையில் பட்டும் படாமல் ஒரு அறிக்கையை மட்டும் வெளியிட்டு இருக்கிறார்கள் என்று விஜய் அரசாங்கத்தின் கோழைத்தனத்தை அம்பலப்படுத்தியிருக்கிறார் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி.
சட்டசபையில் இது தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கேட்டபோது அமைச்சர் நிர்மல்குமாரால் ஒழுங்கான பதிலை சொல்ல முடியவில்லை. கர்நாடக அரசு உரிய விசாரணை நடத்தி வருகிறது. கர்நாடக அரசு உரிய விசாரணை நடத்தி வருவதால் அதில் குறுக்கிட தேவையில்லை என்று சொல்வதற்கு தமிழ்நாட்டில் அமைச்சர் பதவி எதற்கு? கர்நாடகாவில் வேறு வேலைக்கு போய்விடலாமே என்றும் முரசொலி சாடியுள்ளது. மூவர் கொலை குறித்து தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தில் புகார் அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நிராகரித்தது தாவேக அரசு. சிபிஐ விசாரணை வேண்டும் என்ற எதிர்க்கட்சிகளின் கோரிக்கையையும் நிராகரித்தது தாவேக அரசு. தமிழ்நாட்டில் எத்தகைய கேவலமான அரசு அமைந்துள்ளது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு என்றும் இத்தலையங்கம் விமர்சித்துள்ளது. 3 தமிழர்கள் கொலை செய்யப்பட்டதை கொலை வழக்காக பதிவு செய்து சிபிஐ விசாரிக்க வேண்டும். தொடர்புடைய அனைத்து அதிகாரிகளும் பணி நீக்கம் செய்யப்பட வேண்டும். மூவர் குடும்பத்துக்கு உடனடியாக கர்நாடக அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ள முரசொலி தலையங்கம், கர்நாடக காங்கிரஸ் அரசுக்கு தாவேக அரசு எச்சரிக்கை விடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது.